ஹாய் யுவர்ஸ், நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த சூடான இட்லியில் ஒரு இட்லியில் நெய், இன்னொரு இட்லியில் நல்லெண்ணெய் விட்டு ரெடி பண்ண இந்த நெல்லிக்காய் இட்லி பொடியை தூவி சாப்பிட்டா சூப்பராக கலக்கலாக இருந்ததுங்க. நெல்லிக்காய்க்கே ஆன லேசான துவர்ப்பும் இனிப்பும் இந்த இட்லி பொடியில் தெரிஞ்சுதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய். இந்த இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக 10 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க நெல்லிக்காயில் சிறிது இப்படி காஞ்சிருந்தாலும் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுடாதீங்க. அதில் கருப்பான போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இது போல் துருவி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயோட எதையும் துருவி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டுன்னு தூக்கி எரிஞ்சிட வேண்டாம். இப்படி துருவி எடுத்து ஒரு தட்டில் பரப்பி விட்டு மேலே ஒரு கிளாத் விரித்து பீக்கான சன்லைட்டில் ஒரு 3 days வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் ட்ரையாக நெல்லிக்காய் கிடைக்கும். இப்போ ட்ரையான இந்த நெல்லிக்காயை வச்சு டேஸ்டான ஹெல்த்தியான இந்த நெல்லிக்காய் பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. விட்டமின் சி அதிகம் நிறைஞ்சதுங்க, கால்சியம் அதிகம் நிறைஞ்சது, இளநரையை போக்க வல்லது, சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கக்கூடியது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, இப்படி அதிகப்படியான நற்பலன்கள் கொண்ட இந்த நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு, மைசூர் பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் எடுத்துருக்கேங்க பொடிக்கு. இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ காய வச்சு எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் இது எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சு பேன் சூட் பண்ணி பாசிப்பருப்பை இது போல் சிவக்க வறுத்துக்கோங்க. மைசூர் பருப்பு வறுக்கும்போது ஒரு 2 நிமிஷத்தில் லேசாக இது போல் கலர் மாறிக்கும். அதோடைய காஞ்ச மிளகாயும் 1/2 டீஸ்பூன் மிளகையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதோட கலர் அப்படியே மாறிடுச்சு. இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்புகளை அதிகப்படியாக டார்க்காக வறுக்கிற மாதிரி வறுத்திட வேண்டாம். லேசாக இது போல் கலர் மாதிரி இளம் வறுப்பாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் காட்டியுள்ளபடி எல்லா பருப்புகளையும் 1 by 1 வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பருப்புகளை இப்படி தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையே கடைசியாக வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையோட ஒன்றா தான் காய வச்ச நெல்லிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கவும். 2 நிமிஷம் பொட்டுக்கடலை இது போல் வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையே ரொம்ப செவக்க வறுக்க தேவையில்லை, 2 நிமிஷம் வறுபட்டால் போதும். அது கூட காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணிக்குவோம். நெல்லிக்காய் ஆட் பண்ணி இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டால் போதும். ரொம்ப அதிகப்படியான நேரம் நெல்லிக்காயை வறுக்க தேவையில்லை. நல்லா நம்ம சன்லைட்டில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கறனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசான சூட்டில் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு 3/4 டீஸ்பூன் சால்ட்டு கரெக்டாக இருந்தது. இருந்தாலும் உங்கள் சால்ட்டுக்கு தேவையான அளவு பொடி அரைக்கையில் செக் பண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்புகளையும் பொட்டுக்களையோட வறுத்து எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயும் இப்படி தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறுனது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கலாம். ஃபுல் ஸ்பீடில் அரைக்க வேண்டாம், பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. ஒரு 3 சுற்றுலேயே நமக்கு பொடி ரெடி ஆகிடும். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. அப்போ தான் பொடி வேர்த்து விடாமல் இருக்கும். இப்போ பொடியை செக் பண்ணிக்கோங்க. இட்லிக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறனால லேசாக கரகரப்பாக இந்த பொடியை அரைச்சிருக்கேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பல்ஸ் மோடில் இதை அரைச்சிங்கன்னா நைஸாக கிடச்சிடும் பொடி. இட்லிக்குன்னா இந்த ஸ்டேஜ் போதுமானதாக இருக்கும். இப்போ சூடான இட்லியில் நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை தூவி சைடில் சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக கலக்கலாக இருந்ததுங்க.
இந்த ஹெல்த்தியான நெல்லிக்காய் இட்லி பொடி. நீங்களும் இது போல் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.